அதே மாதிரி உங்களுக்கு கும்பராசி, அந்த கும்பராசியில பிறந்தவங்களுக்கு கும்பராசிக்காரனுக்கும் கும்பலக்கணக்காரனுக்கும் கோமாளி பயலுக்கும் ஜாதகம் பார்க்கக்கூடாதுன்னு எங்க முன்னோர்கள் வாக்கு எனக்கு சொல்லி கொடுத்த குருமார்கள்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு ரகசியம் காத்துவாங்க, உண்மையை சொல்ல மாட்டாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஒரு ரகசியத்தை காத்து வச்சுட்டு உண்மைக்குள்ளே வச்சுப்பாங்கிறாங்க. அதனால கும்பலக்கணம் கும்பராசியில பிறந்தவங்க மனைவி கிட்ட அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஆனா சில 2 பேரும் தனியா இருந்தாலும், அதாவது கணவன் மனைவி வாழ்வாங்க, குழந்தை பிறந்துரும், 2 பேரும் தனித்தனியா வருமானம் பண்ணுவாங்க. அது வேணா நடக்கும். வருமானத்துக்கு குறைவு இருக்காது. ஆனா அவங்களுடைய சுய வாழ்க்கை அப்படின்னு சொன்னா சரியா இருக்காது. அதுக்கு அடுத்தது மீன லக்கணம் மீனராசி. இந்த மீன லக்கணத்தை மீனராசியில பிறந்தவங்க வெளிநாடு வெளியூர்ல போய் தம்பதியரா, அதாவது பூர்வீக இடத்த விட்டு வெளிநாடு வெளியூர்ல போய் வாழ்ந்துட்டாங்கன்னா, இல்லை சார் எனக்கு வேலை, நான் அரசாங்க வேலையில் இருக்கேன், இந்த ஊரில் எனக்கு டியூட்டி போட்டிருக்காங்க, அந்த ஊரில் போய் இருந்து நானும் என் ஒய்ஃபும் கோட்டர்ஸில் கவர்மெண்ட் கோட்டர்ஸில் இருக்கோம், தப்பிச்சுக்கிட்டாங்க. ஊருக்கு உங்கள் பூர்வீக ஊருக்கு விசிட்டர் மாதிரி, இல்லை சார் நாங்கள் பூர்வீகத்தில் தான் இருக்கோம், வெளிநாட்டில் இல்லை வெளியூரில் இல்லைன்னா, அவங்க உள்ளூரில் இருக்கிறப்ப, அதாவது குறைஞ்சது ஒரு 16 வருட காலம் கல்யாணம் ஆகி 6 வருடத்துலேருந்து 16 வருட காலம் சில பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. ஏன்னா கடைசி ராசியாக தான் மீன ராசியாக தான். அந்த மீன ராசியில் சுக்கிரன் வந்து உச்சமாகுது. அந்த மீனராசியுடைய அதிபதி குரு. அந்த குருவோட ஆயுள் காலம் வந்து 16 வருடம். இந்த 16 வருஷம் முதல் 6லேருந்து அடுத்தது ஒரு 10 வருஷம், 6 வருஷத்துலேருந்து 10 வருஷத்துக்குள்ள சில பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்க. இல்லை பிரிஞ்சு வாழ்றாங்க, குடும்பத்தை விட்டு பிரிகிறாங்க, மனைவியை விட்டு பிரிகிறாங்க, கணவனை விட்டு பிரிகிறாங்க, தாய் தந்தையை விட்டு பிரிஞ்சு வெளிநாடு வெளியூர்ல இருக்காங்க. இதனால தான் இந்த மீன ராசி மீன லக்கணத்தில் உள்ளவங்களுக்கு இந்த பிரச்சனை. ஆனால் மீன லக்கணத்தில் காரவங்க உள்ளவங்களுக்கு, மீனராசிக்காரங்க உள்ளவங்களுக்கு டீச்சர், அரசாங்க வேலை, எம்ஏ பிஎட் படிச்சிருப்பாங்க, டீச்சர் பொண்ணு மனைவி, டீச்சர் கணவர், அதாவது படித்த கணவர் படித்த மனைவி கிடைக்கும்னா உண்டு.